ஓம் சிவாய நமக. இப்பொழுது அகஸ்திய விஜயத்தை தொடர்ந்து வாசிப்போம். அருட்குருவின் அருள் அமுத குவியல். குரு அருள் இன்றி திரு அருள் இல்லை என்று எல்லோருக்கும் தெரியும். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சர்க்குரு உண்டு. பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சர்க்குரு உண்டு. மீண்டும் மீண்டும் இதை மனதில் நினைவு கொள்ள வேண்டும். சர்க்குரு ஒருவரே இறையருளை தரும் மேன்மையை பெற்றவர். ஜோதிமயமான இறைவனே நமக்கு புரியும் வகையிலே சர்க்குருவாக தோற்றமளிக்கின்றார். இப்படி சர்க்குரு மூலமாக ஒரு இறைவன் அவருடைய வடிவத்தை நமது காட்டி ஒரு பெயரை நாம் சூட்டுகின்றோம். இப்படி சர்க்குருவை தேடி நாடி ஓடி அவரை சரணடைவதுதான் நமக்கு முக்கியம் தேவை. அதுதான் நமது வாழ்க்கை மிளிர ஒளிர அப்படி நல்லது கிடைக்கும். ஒரு சர்க்குரு கிட்டும் வரை இந்த உலகறிந்த சித்தர், மகான், யோகி, ஞானிகளை நீங்கள் ஜெகத்குருவாக ஏற்க வேண்டும். அவர்களே தக்க குருவிடம் நம்மை சரணடை செய்வார். இப்படி இறைவனை அடைய இல்லறமே எளிய ஆன்மீக வழி ஆகும் என்பதை பார்ப்போம். சத்தங்கங்கள் மூலம் அன்னதானம், வஸ்திர அதாவது ஆடை தானம், மருத்துவ உதவி, நோயாளிகளுக்கு சரீர சேவை, ஏழை மாணவ மாணவியரின் கல்விக்கான உதவி, கோவில்களில் உழவார திருப்பணிகள், அது மூலம் சரீர சேவை போன்ற நல்ல காரியங்களை ஆற்றி வந்தால்தான் சுயநல புத்தியும் தகாத ஆசைகளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகியே போயிடும். இதன் பிறகுதான் தியானத்தின் ஆரம்ப பாடமே துவங்குகிறது. தியானம் என்பது அப்படியே போய் நம்ம ஒரு ரூமில் போய் உட்காந்துட்டு ஒரு இடத்துல அமைதியான சத்தமே வராமல் ஒரு இடத்திலிருந்து கண்ணை மூடிக்கொண்டு செய்வது தியானமே ஆகாது. இப்படி பல சேவைகளை செய்ய வேண்டும். இப்பொழுதெல்லாம் அதை பற்றி விரிவாக சொல்கின்ற ஒரு சிலர் எங்கெங்கோ இருக்கின்றார்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டும் தியானம் தியானம் என்று சொல்வதெல்லாம் மீண்டும் பிறப்பை தரும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். வெறுமனை கண்களை மூடி அமர்ந்ததால் தியானம் கைகூடாது. மாறாக தகாத எண்ணங்களே சுற்றி சுற்றி வரும். தகாத எண்ணம்னா ஒன்றும் கெட்டது கிடையாது. நமக்கு வீடு, சாப்பாடு, அடுத்தது என்ன, எந்த ஊருக்கு போகணும், யார் வருவாங்க, நம்ம வீட்டு வேலை என்ன செய்யணும், ஏதேதோ நமது சொந்த எண்ணங்கள் தான் வரும். இப்படி தான தர்மங்களை செய், அந்த நற்காரியங்களை எண்ணியவாறே கண்களை மூடிக்கொண்டு அமர்ன்னு நமது வாத்தியார் சொல்றார். அப்படியே தான தர்மம்லாம் செஞ்சிட்டு பிறகு ஒரு சில நிமிடங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்துரு. இப்படி மனதை நல்ல காரியத்தில் இயற்கையாக செலுத்துதலே தியானத்திற்கு ஆரம்ப பயிற்சி முறை. இப்படி ஜாதி, மதம், இன பேதம் இல்லாமல் தான தர்மங்களை செய்து கர்ம வினைகளை குறைக்கும் நல் வழிகளை காண வேண்டும். இப்படி கர்ம வினைகளை குறையத்தான் இறை தரிசன வழி, அந்த வழிகள் நமக்கு ஆரம்பிக்கும். இப்படி பணக்காரர்களால் தான் தர்மம் செய்ய முடியும் என்பதே இல்லை. எளியோர்களும் செய்யக்கூடிய தான தர்மங்கள் நிறைய உண்டு. எளியோர்க்கு உகந்த கர்ம வினைகளை கழிக்கும் தான தர்மங்கள் எறும்பு, பசு போன்றவற்றுக்கு உணவளித்தல், கிரிவலம் வருவோருக்கு தாகத்திற்கு நீரளித்தல், பூக்களை கொத்து தொடுத்து இறைவனுக்கு சாத்துதல் போன்ற எளியோர்க்குரிய தான தர்மங்கள் நிறைய இருக்கிறது. இளமை, ஆர்வம், செல்வம், நல் மனம் இருக்கும் போதே இறைவனுக்கும் ஏழைகளுக்கும் சேவை செய்து விடுங்கள். மக்கள் சேவையும் மகேசன் சேவை என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இறை அருளால் தான் நம்மால் சேவை செய்ய முடிகிறது. எனவே இறை சேவையின் பலன்களை இறைவனுக்கே அர்ப்பணிக்க வேண்டும். சத்சங்கமும் இல்லற வாழ்வும் தான் தெய்வ தரிசனத்துக்கு மிக மிக உகந்தவை. ஆகவே அந்த இல்லறத்தில் இருந்தவாறே உங்களது சர்க்குருவை நாடி சரணடைவாய் என்று நமது வாத்தியார் சொல்வார். ஏதேனும் ஒரு நல்ல காரியம் ஏனும் செய்தோம் என்ற உணர்வோடு தான் தினமும் இரவில் படுக்க. இன்னைக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு நல்ல காரியம் பண்ணப்பா, ஒரு தர்மத்துக்கு 10 பேர் கொடுக்குற அன்னதானத்தில் நம்ம ஒரு உதவியாக இருந்து 10 பேருக்கு வாங்கி கொடுத்தோம், அந்த பாத்திரத்தை தூக்கி வச்சோம். இப்படி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு அந்த எண்ணத்தோடையே போய் உறங்க செல்ல வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளிலும் இறை நாமம், இறை துதிகள், பாராயணம், உண்மையான தியானம், தான தர்ம நற்காரிகள் இவற்றில் செலவிடும் நேரமே
நாம் உண்மையாக வாழ்ந்தோம் என்கின்ற நேரமாக வரும். ஏனைய நேரம் எல்லாமே வீணாக கழிந்த நேரமாக மாறும். இவ்வாறு வீணாக கழிந்த நேரங்களும் நம் தீராத சாப வினைகளோடு சேர்ந்து அது என்ன செய்யும் என்று கேட்டால் அதுதான் மறு பிறவிகளாக மாறி வருகின்றது. 1000 பேருக்கு அன்னமிட்டால் 1001வதாக ஒரு சித்தரோ மகானோ யோகியோ ஞானியோ நேராக வந்து அன்னத்தை பெற்று ஆசீர்வதிக்கின்றார். இத்திருவண்ணாமலை திவ்ய கஷேத்திரத்தில். இது எங்கே நடக்கின்றது? திருவண்ணாமலை திவ்ய கஷேத்திரத்தில் இன்றும் பல ஆயிரம் வருடங்களாக நடந்து கொண்டே இருக்கின்ற அற்புதமான ஒரு லீலை. திருவண்ணாமலையில் காரண காரியம் இல்லாமல் சித்தர்கள் யாரும் எவருடைய இல்லத்திற்கும் செல்வது, அப்படி செல்வதை விரும்புவதும் இல்லை. சித்தர்கள் இங்கு வரும்போது தங்களை யாரென காட்டிக்கொள்ளாமல் இருப்பார்கள். விருப்பம் இருந்தால் தெருவில் கையேந்துவார்கள். கைகளை நீட்டி உணவேற்று ஆசியை வழங்கி செல்வார்கள். அன்னதானத்தில் ஜாதி மதம் இனம் வேறுபாடு கிடையாது. பாத்திரத்தில் இருக்கும் வரை அன்னமிடு, முடிந்துவிட்டால் ஓம் என்று சொல்லி வணங்கிவிடு. அருணாச்சலத்தை கிரிவலம் வந்து அன்னம் பெறுவது மிக மிக சிறப்புடையதாகும். அண்ணாமலையில் முதலில் கிரிவலம் வந்த பின்னரே ஆன்மீக வழிகாட்டியை காண வேண்டும். நீங்கள் ஆன்மீக குரு வழிகாட்டியவர்களை எப்படி பெற வேண்டும்? நீங்கள் கிரிவலம் வந்து 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 அப்படியே வந்துக்கிட்டு இந்த மாதிரி தான தர்மங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஆன்மீக வழிகாட்டியை காண வேண்டும். அன்றாட வாழ்விலும் தெய்வீகமாக அந்த மாதிரி நெறிமுறைகளை பல வகைகளில் இணைத்து லௌகீக வாழ்க்கையும் தெய்வீக வாழ்க்கையுமாக வாழ வேண்டும். இவ்வாறு வாழ உங்கள் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் சிறு வயதில் இருந்தே சொல்லிக் கொடுத்து அவர்களை தெய்வீகத்தில் இப்பொழுதே ஈடுபடுத்திட வேண்டும். தீய வழக்கங்களில் அதனுடைய மீது மனம் என்றும் எதையும் நாடாத வண்ணம் தீய வழக்கங்களில் மனசு போகக்கூடாது. அந்த அளவுக்கு இளம் வயதிலேயே இவ்வாறாக தெய்வீகத்தை நாடி நரம்புகளுக்கெல்லாம் புகட்டி விடுதல் வேண்டும். இதுதான் அவர்களுடைய எதிர்காலம் செம்மையாக அமைவதற்கு அதற்கான தெய்வீக அஸ்திவாரம். அன்றாட வாழ்க்கையிலே இணைக்கப்பட வேண்டிய தெய்வீகமான நெறிமுறைகள் சிலவற்றை இப்பொழுது பார்ப்போம். தெய்வீகம் என்றால் வயதான பின்னர் வேலை செய்து ஓய்வு பெற்ற பின்பு ரிட்டையர் ஆன பின்பு பார்த்து கொள்ளலாம். இது பல பேர் படித்தவருடைய இன்றும் அந்த நடைமுறை ஓடுகிறது. ஆனால் இப்படி ரிட்டையர் ஆன பின்னர் தான் நமக்கு ஒரு தெய்வீகம் ஒத்து வரும். அப்படியெல்லாம் எண்ணாதீர்கள். இளமையிலே சிறு பருவத்திலே தெய்வீகத்தில் உங்களை பிணைத்து ஈடுபடுத்தி கொண்டிட வேண்டும். இளமையும் சக்தியும் இருக்கும்போது தெய்வீக திருப்பணிகள் செய்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்கின்ற எத்தனையோ இன்னல்களுக்கு இறை தீர்வுகளை நாம் இந்த பிறவியிலேயே பெற முடியும். இறைப்பணி என்றால் நம்முடைய லௌகீகமான வாழ்க்கையில் சுகபோகங்களுள் குறுக்கிடுவது, சுகத்தை இழந்து கஷ்டங்களுடன் வாழ்வது என்று தவறாக நினைத்தல் வேண்டாம். நம்ம நல்லா ஜம்முன்னு இருக்க வேண்டியது போய் தேவையில்லாமல் சாமி கீமி தானம் தர்மம் இதெல்லாம் குறுக்க வருது அப்படின்ட்டு மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. ஏன்னு கேட்டால் நடுத்தர வயதை தாண்டிய உடனேயே பலவிதமான நோய்களுக்கும் இன்னல்களுக்கும் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் மனிதன் ஆட்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஆட்படுகின்றான். இதன் பின் எவ்வாறு தெய்வீக பணிகளை அப்போது ஆற்ற முடியும்? வயது ஏறிக்கொண்டே இருக்கிறது. இந்த எண்ணங்கள், இந்த சிந்தனை, இந்த கவலைகள் வந்துவிடும். மனிதன் மனம் எதையுமே ஆழ்ந்த நம்பிக்கையுடன் ஏற்பதில்லை. கண்ணால் பரிபூரணமாக கண்ட பின்புதான் குரு மீது நம்பிக்கை வருகிறது. அதுவும் தனக்குரிய சில வசதிகள் சர்க்குரு மூலமாக கிட்டாவிடிலோ அல்லது கிட்டாமல் போனாலோ அல்லது பிரச்சனைகள் தீரவில்லை என்றால் அந்த குருவின் மீது நம்பிக்கைன்னு இல்லை, கோபமும் வந்துடும். இவர் சும்மா ஏமாத்துறாரு, பொய், இவரெல்லாம் குருவில்லை இல்லை. இதுதான் மாயை. குருகுல வாசம் என்பது ஒரு சிலருக்கே இந்த பூலோகத்தில், அதுவும் கலியுகத்தில் வாய்க்கின்றது. ஏனையோர் குருகுல வாசம் இல்லையே என்று இயங்காது ஸ்ரீ அகஸ்திய வையம் மூலமாக ஒரு குருகுல வாசம் எவ்வாறு செம்மையாக அமைய முடியும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த மாத இதழிலே தொடர்ந்து இதை கொடுத்து 38, 39, 40வது பக்கத்திலே கொடுத்து வருகின்றோம். இப்படி தினமும் பிரம்ம முகூர்த்த நேரமாகிய 3 மணி முதல்
5:30 மணி நேரம் அந்த மணிப்பொழுதிலே உறக்கத்திலிருந்து எழுந்திருப்பது என்பது இயலாத காரியமாக பலருக்கும் இப்பொழுது ஆகிவிட்டது. மாதத்தில் சில நாட்களேனும் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கின்ற வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். இது ஒன்றும் கடினமான காரியமே இல்லை. இதற்கு காசோ பணமோ எதுவும் தேவையில்லை. வைராக்கியம், மன வைராக்கியத்துடன் பழக்கப்படுத்தி கொண்டால் மிக மிக சுலபம். இதை ஏன் செய்ய வேண்டும் என்றால், பகல் நேரத்தில் செய்கின்ற சில வழிபாடுகளை விட பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படுகின்ற சில குறித்த பூஜைகளுக்கு, குறிப்பாக கனி அலங்கார பூஜைக்கு அபரிமிதமான பலன்கள் உண்டு. இதற்கு காரணம் தேவர்களுடைய பூஜை நேரமாகவும், மகரிஷிகள், யோகியர்கள், சித்தர்களுடைய வழிபாட்டு நேரமாகவும், தேவ கனி விருத்தியாகும் நேரமாகவும் விளங்குகின்ற இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்கின்ற வழிபாடுகள் அனைத்தும் அவர்களுடைய பூஜை புனஸ்காரங்களுடன் அப்படியே சேர்ந்து இணைவதால் இந்த நேரத்திலே செய்யும் பூஜைகளால் அபரிமிதமான பலன்கள் கிட்டுகின்றன. இது உங்களுக்கும் கிட்டும். ஆகவே உங்களுடைய விடுமுறை நாட்களையோ அல்லது உங்களுக்கு வசதியான சில நாட்களையோ ஒவ்வொரு மாதத்திலும் குறித்து கொண்டு, குறிப்பாக ஏகாதசி, சதுர்த்தி, ரோகிணி இந்த நாட்களில் இதழாவது பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து நீராடி பூஜைகளை செய்யும் நல்ல பழக்கத்தை கொண்டு வந்தால் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் பெரும் மறுமலர்ச்சியான வாழ்க்கை ஏற்படும். தினமும் ஒரு பசுவை தொட்டு வணங்குகின்ற ஒரு வைராக்கியத்தை மேற்கொண்டு இதனை உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும். மிக மிக எளிமை. பார்த்து கொள்ள வேண்டும். நகரத்தில் இருக்கிற பசு சாதுவாகவும் இருக்கும், கொஞ்சம் முரடாகவும் இருக்கும். இறையருளாக வேறு நாடுகளில் பெற இயலாத பாக்கியமாக நம் பாரத திருநாட்டில் நம் தெருக்களிலே தினந்தோறும் கோமாதாவாகிய இந்த பசுவை தரிசிக்கும் வாய்ப்பு நமக்கு எப்பொழுதுமே கிட்டிக்கொண்டு இருக்கிறது. சிவன், பார்வதி, பெருமாள், அகஸ்தியர், சப்தரிஷிகள், சூரியன், சந்திரன், பிரம்மா என அனைத்து தெய்வமூர்த்திகளும் உரைகின்ற இடமே நடமாடும் இந்த பசுவினுடைய உடலில் அது ஒரு கோவிலாக, நடமாடும் கோயிலாக இருக்கிறது. இப்படி கோயிலுக்கு செல்கிற பழக்கமே நின்றுவிட்ட இந்த காலத்தில் ஒரு பசுவை தொட்டு கும்பிடுவதால் நீங்கள் அனைத்து தெய்வமூர்த்திகளையும் தரிசித்து வணங்கிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏனென்றால் கோடிக்கணக்கில் தேவதைகள் ஒரு மட்டும் இல்லாமல் தெய்வமூர்த்திகளும் உரைகின்ற ஒரு பசுவின் திருமேனியை தொடுவது என்பது எண்ணிக்கூட பார்க்க முடியாத இறைவனின் திருமேனியை தொட்டு வணங்கும் அரிய பாக்கியத்தை இந்த வழிபாடு நமக்கு எளிதிலே உடனே பெற்று தருகிறது. இவ்வாறு தினமும் கோபூஜை செய்து வருகின்றவர்கள் அவர்கள்தான் அடுத்த பிறவியிலே மூலஸ்தான மூர்த்திகளை பூஜிக்கின்ற நல்ல கைங்கரியத்தை இறைப்பரிசாக பெறுகிறார்கள். அப்படி பூஜித்தவர்களே இப்பொழுது அப்படி இருக்கின்றார்கள். அவர்தான் பிரதான அர்ச்சகர்கள். உள்ளே சென்று கருவறையில் சென்று சுவாமியை தொட்டு பூஜிக்கின்றார்கள். நீங்களே பார்த்திருப்பீர்கள். இவர்களெல்லாம் போன ஜென்மத்திலே பசுவை தினமும் பூஜை செய்தவர்கள். ஆனால் இறைவனுடைய திருவிளையாடல் என்னவென்றால், இறைமூர்த்திகளின் அருகிலேயே இருந்து பூஜை செய்கின்ற பாக்கியத்தை பெற்றாலும் கூட நாமும் வறுமையில் இருக்கின்றோமே, நம்மால் சுகபோகமாக வாழ்க்கையை பெற முடியவில்லையே என்ற இயக்கங்கள் நிறைந்திருக்கும். இதுதான் மாயையின் திருவிளையாடல். பெரும்பாலான குடும்பங்களில் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி இல்லை, நன்கு படிக்கவில்லை என்னும் குறை அதிகமாக நிற்கிறது. அதிலும் தம்பதியர் வேலைக்கு செல்பவர்களாயின் குழந்தைகள் படும் கஷ்டமோ அளவிட முடியாமல் இருக்கிறது. 3 வயதிலேயே குழந்தைகள் கிரீச்சி எனப்படும் குழந்தைகளை காப்பகத்திற்கு அனுப்பிவிட்டால் பெற்றோரின் அன்பு பரிமாற்றத்திற்கு அங்கே இடம் ஏது? எல்கேஜி, யூகேஜி என 3 வயதிலேயே குழந்தைகளை பள்ளிக்கு விரட்டி விடாமல் நம் முதியோர்கள் வகுத்த வழிப்படி 5 வயது வரை பெற்றோர்கள் குழந்தைகளுடன் நல்ல பழகி விளையாடி தாயன்பை உணர வைத்து தந்தையின் பாசத்தை ஊட்டிவித்து 5 வயதிற்கு மேல் பள்ளிக்கு அனுப்புவதே மிக மிக சிறந்த ஒரு கைங்கரியம். இப்படி தஞ்சை திருவையாறு அருகே உள்ள இன்னம்பூர் என்னும் திருத்தலத்தில் ஸ்ரீ அகஸ்திய மகரிஷிக்கு இலக்கணம் கிராமர் உபதேசித்த எழுத்தறிவித்த நாதராக சிவபெருமான் அருள் பாலிக்கின்றார். சுவாமிமலைக்கு அருகிலே இன்னும் இருக்கின்றது. முதலாக குழந்தையை பள்ளிக்கு அனுப்பும் முன் இந்த ஸ்தலத்திற்கு வந்து ஒரு தட்டில்
முழு நெல்மணிகளை பரப்பி அதில் பிள்ளையார் சொல்லியும் அதற்கு அடியில் 2 பீடங்களும் இட்டு ஓம் நம சிவாய, ஓம் ஹரி ஓம், ஓம் ஹயக்கிரிவா போற்றி, ஓம் ஸ்ரீ சரஸ்வதி துணை என குழந்தையின் வலது குரு விரலால், அதாவது ஆள்காட்டி விரலால் எழுத வைத்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி இங்கு வழிபடுங்கள். இந்த தளத்தில் உங்கள் குழந்தைகள் அவர்களுடைய அதனுடைய சந்தனத்தை அரைக்க, அவர்களுடைய கைகளாலேயே சந்தனத்தை அரைக்க வைத்து இந்த விநாயகருக்கும் அம்பிகைக்கும் ஈஸ்வரனுக்கும் கொஞ்சமாவது இட்டு அடிப்பிரதர்சனம் செய்ய வைத்து வழிபடுங்கள். இது மட்டுமல்லாமல் தினந்தோறும் உங்கள் வீட்டின் அருகிலேயே ஃப்ளாட்டிலோ உள்ள விநாயகர் அல்லது வேறு தெய்வமூர்த்திக்கு அரைத்த சந்தனத்தை இட்டு வர செய்தால் அந்த குழந்தைக்கு ஞானம், கல்வி, கையில் கைராசி, கையில் தெய்வமூர்த்திகள், வாயில் நல்ல தேவதைகள் நடமாடும். இது நல்ல ஒழுக்கத்தையும் கொடுத்துவிடும். பிள்ளைகள் எதிர்த்து பேசாமல் அப்படியே சாந்தமாக பணியோடு இருப்பார்கள். எப்போது புத்தாடைகள் வாங்கினாலும் உங்கள் வசதிக்கேற்ப கூடவே ஒரு செட் உடைகளை எடுத்து அதை உங்கள் குழந்தைகள் மூலமே கோவிலில் வரும் ஏழைகளுக்கு தானம் செய்கின்ற நல்ல பழக்கத்தை இப்பொழுதே சொல்லிவிடுங்கள். இது பக்தியை மேலும் மேலும் வளர்த்துவிடும். உங்களுடைய காலணிகளை கடைசி மயிரிழ வரை ஒட்டி கொண்டு கிழியும் நிலை வரை வைத்து கொள்ளாது ஓரளவு போட்டு பழகிய பின்னர் அந்த காலணிகளை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். அதில் பெரிய பலன்கள் வரும். முட்டு வலி, காலில் தடுக்கி விடுறது, புண்ணு வர்றது இதெல்லாம் வராது. இப்படி காலில் அடிபடுவது, கால் ஆணி, சேற்றுப்புண் போன்றவை கர்ம வினைகளாக நமக்கு அண்டாமல் இப்படிப்பட்ட காலணி தான புண்ணிய சக்தியை நமக்கு அதிகமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும். வசதியுடையோர் புதிய காலணிகளையும் ஆடைகளையும் தானமாக அளிப்பதே சிறப்பானது. உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்ரீ காயத்ரி கோபுர தரிசன முத்திரையை கற்பித்து இம்முத்திரை மூலமாக கோபுர தரிசனங்களை காண்கின்ற நல்ல பழக்கத்தை தந்தால் குழந்தைகள் எதிர்காலத்தில் ஓஹோ என்று இருப்பார்கள். திருவண்ணாமலை, சென்னை, திருக்கச்சூர், பழனி, குளித்தலை அருகில் ஸ்ரீ ஐயர்மலை, திருப்பரங்குன்றம், திருச்சி மலைக்கோட்டை, குன்றக்குடி போன்ற மலைத்தலங்களிலும் கிரிவலம் வரும்போது ஸ்ரீ காயத்ரி கோபுர தரிசன முத்திரை மூலமாக ஆயிரக்கணக்கான மலை தரிசனங்களை காண்கின்ற அரிய அற்புத தெய்வீக வாய்ப்பை உங்கள் குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் இப்பொழுதே கற்றுத்தாருங்கள். இதுவே சாஸ்வதமான நிரந்தரமான அவர்தம் வாழ்வில் நிலைத்து நின்று உதவும். உற்றம் சுற்றம் நட்பின் உதவி கூட நிலை இல்லை. இத்தகைய தரிசன பலன்களை என்றும் கூட இருந்து நிலைத்து நிற்கும். அவர்களை கண்டிப்பாக காக்கும். ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் கங்கை, காவிரி போன்ற புனித தீர்த்தங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இதுவே தீர்த்த காப்பு. வீட்டையே காக்கின்ற அந்த தீர்த்தம் உங்களுடைய வீட்டையே காக்கும். இதை தவிர இவற்றை விட மிகவும் புனிதமான இறை தீர்த்தம் ஒன்று உண்டு. அதுதான் கோமுக தீர்த்தம். ஆலயத்தில், அதாவது கோமுக தீர்த்தம் என்றால் ஆலயங்களிலே சன்னதிகளில் அபிஷேக நீர் வெளிவருகின்ற நீர்த்தாரை பகுதியிலிருந்து நீங்கள் பெறப்படுகின்ற அபிஷேக ஆராதனை தீர்த்தம் இது. இந்த அபிஷேக தீர்த்த நீர்த்தாரையை கோமுக தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கோமுக நீர்த்தாரையில் அதில்தான் கோடான கோடி தேவதைகள் உறைந்து இருக்கின்றார்கள். இறைவனுடைய திருமேனியை தழுவி வருகின்ற அபிஷேக ஆராதனை தீர்த்தமும் அபிஷேக பொருட்களும் கலந்து வருவதால் இந்த உலகத்தில் மட்டுமல்லாது இந்த பிரபஞ்சத்திலேயே இதற்கு நிகரான பிரசாத பொருள் எங்கும் கிடையாது. ஆகவே இது சொல்லும் அளவுக்கு, அந்த அளவுக்கு உயர்வை சொல்லும் அளவுக்கு இது மிக மிக சக்தி வாய்ந்த மகத்துவத்தை தன்னுள் கொண்டுள்ள அற்புதமான கோமுக தீர்த்தம். பல வீடுகளில் இது இல்லை என்பது வருத்தத்திற்கு உரியது. கோடான கோடி யுகங்களாக ஸ்ரீராமருடைய காலத்திற்கும் முந்தையதாக இருந்து வருகின்ற சிவலிங்க மூர்த்திகள் மற்றும் பெருமாள் மூர்த்திகள், ஸ்ரீ அகஸ்தியர் போன்ற எத்தனையோ கோடி மகரிஷிகளும் யோகியரும் தம் திருக்கரங்களால் பூஜித்து அபிஷேகித்து வந்த இறை திருவுருவங்கள் மீது, அர்ச்ச அவதார மூர்த்திகளின் மீது பட்டு வருகின்ற இந்த அபிஷேக நீர் மற்றும் ஆராதனை பொருட்கள் என்றால் அதனுடைய மகத்துவத்தை எப்படித்தான் எடுத்துரைப்பது? இறைவனுடைய திருமேனியை காண முடியவில்லையே என்று இயங்குவோருக்கு அத்திருமேனியில் பட்டு வருகின்ற பிரசாத தீர்த்தமே இறை தரிசன பலன்களை அப்படியே தரும். நீங்கள் சுவாமியை பார்க்கவில்லை என்று நினைக்காதீர்கள்.
அந்த தீர்த்தத்தை கொஞ்சோண்டு அறிந்தினாலே அந்த பலன்கள் உங்களுக்கு உண்டு. இப்படி சக்தி வாய்ந்த கோமுக தீர்த்த அந்த மகத்துவத்தை என்னவென்று எப்படி என்று சொல்ல முடியும்? அப்படி இந்த கோமுக தீர்த்தத்துக்குத்தான் மகிமையோ சொல்ல முடியாத அளவுக்கு உண்டு. கங்கை, காவிரி, யமுனை, கிருஷ்ணா, கோதாவரி போன்ற பல்லாயிரக்கணக்கான நதி தேவதைகளே ஒன்று சேர்ந்து வந்து பூஜிக்கின்ற மூல மூர்த்திகளிடமிருந்து வருகின்ற இந்த அபிஷேக நீர் என்றால் எத்தனை ஆயிரம் நதிகளின் தீர்த்தங்களின் மகிமைகளை அது தன்னுள் கொண்டுள்ளது இந்த கோமுக தீர்த்தம். யோசித்து பாருங்கள். கோமுக ஒரு மாபெரும் இறை பிரசாதமே. நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுதெல்லாம் ஒரு சிறு பாத்திரத்தையோ அல்லது கண்ணாடி பாட்டிலையோ பாதுகாப்பாக எடுத்து சென்று கோமுகத்தில் இருந்து அபிஷேகம் செய்யும்போது வருகின்ற அபிஷேக தீர்த்தத்தை இறை பிரசாதமாக எடுத்து வீட்டுக்கு வாருங்கள். இதனை இல்லத்தில் வைத்திருந்து தினந்தோறும் இல்லம் முழுவதும் சிறிது நீரை கலந்து தெளித்து வந்தாலே போதும். எத்தனையோ கோடி தோஷங்கள் நீங்கும். காரிய தடங்கள் சுத்தமாக நீங்கிவிடும். லட்சுமி கடாட்சத்திற்கான நல்ல வழிகள் உடனே பிறக்கும். தரித்திர சக்திகள் ஓடியே போய்விடும். கோமுக தீர்த்தம் கர்மங்களை அப்படியே களையும். மாவிளைகளால் தோரணங்கள் கட்டி தினமும் ஹோமம் செய்வது, அந்த செய்து ஹோமத்திற்கு உரிய கலச செம்பிலிருந்து நீரை மாவிளைகளால் இல்லமெங்கும் தெளித்த நற்காலம் இப்பொழுதெல்லாம் போய்விட்டது. இந்த நிலையில் ஹோமமே செய்ய முடியாத அளவிற்கு வீட்டிலும் நாட்டிலும் பிரச்சனைகள் நிறைந்து இருக்கும்பொழுது ஹோமத்தை நடத்துவதற்கான வழிமுறைகளை பலரும் அறியாது இருக்கையிலே ஹோமம் என்றாலே மிகவும் செலவாகி விடுகின்றது என்கின்ற ஒரு திட்டம் என்று ஆகிவிட்ட நிலையில் ஹோமம் செய்கின்ற நல்ல பழக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விட்டது. ஹோம கலச தீர்த்த சக்தியை பெற முடியாமல் போனதற்கு உரிய பிராய்ச்சித்தமாக பரிகாரமாக தினசரி இந்த கோமுக தீர்த்தமானது அமைந்து உள்ளது. இப்படி ஹோமத்திற்கு ஹோம சக்திக்கு ஈடான சக்தி எதுவும் இல்லைதான். ஆனால் ஹோமமே செய்ய முடியவில்லை என்று இயங்காது நீங்கள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் அங்கு இறை பிரசாதமாக கிட்டுகின்ற கோமுக நீரை தினமும் இல்லத்துக்கு எடுத்து வந்து அவ்வப்போது இல்லம் முழுவதும் தெளித்து வாருங்கள். இதனால் தீருகின்ற தோஷங்களினால் இல்லம் புனிதம் பெறும். அப்படி பெற்று ஹோம தேவதைகள் தாமே தன் முன்னே முன்வந்து உங்கள் இல்லங்களில் ஹோமங்கள் நிறைய நடைபெறுகின்ற அளவிற்கு ஒரு தங்களுடைய ஆசிகளை அப்படியே அழித்து செல்கின்றன. உங்கள் இல்லத்தில் தீர்த்த தேவதைகள் அதாவது பிரசன்னமாக தோன்றும் கோமுக தீர்த்தமே இதற்கு வழிவகுக்கின்றது. உங்களுடைய வீட்டின் 8 திக்குகளிலும் அஷ்டதிக் தேவதைகள் உறைந்தால்தான் வீட்டில் நல்ல இனிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஒரு நல்ல செய்தியும் தேடி வரும். ஆனால் ஒட்டடையும் அழுக்கும் நிறைந்திருந்தால் உங்களுடைய இல்லத்தில் நல் தேவதைகள் எவ்வாறு நுழைவார்கள்? கெட்ட சக்திகள், துர்சக்திகளும் துர்தேவதைகளும் தான் உங்கள் இல்லத்தில் ஆக்கிரமிப்பார்கள். மேலும் ஒட்டடையாண்டு பல எதிர்வினை சக்திகளும் நெகட்டிவ் ஃபோர்ஸ் தீவினை படிவுகளுக்கும் தான் இடம் அளிக்கிறது. இதனால் 8 திக்குகளுக்கும் உரித்தான தேவதாமூர்த்திகள், தேவாதி தேவதைகள் உங்கள் வீட்டை தேடி வந்தாலும் கூட அவர்களுடைய ஒளிமயமான சூக்ஷ்ம சரீரங்கள் உறைவதற்கு அங்கே தங்க இடம் இங்கில்லை என்று அவர்கள் திரும்பி சென்று விடுவார்கள். ஆக தோஷ நிவர்த்தியாக உங்கள் இல்லத்தில் கோமுக நீரை தெளிக்கின்ற போது இதனுடைய புனிதத்துவத்தை மேலும் மேலும் மேம்படுத்த வேண்டுமானால் சிறிது கங்கை, காவிரி போன்ற புனித நீருடன் கோமுக தீர்த்தத்தையும் கலந்து பஞ்சகவ்யம் எனப்படும் ஓர் அற்புதமான கலியுக தெய்வீக மருத்துவ தீர்த்தத்தையும் அதில் சேர்த்து வாருங்கள். இப்படி பஞ்சகவ்யம் என்றால் பசுஞ்சாணி, பசும்பால், பசுநெய், பசுந்தயிர், பசுவின் மூத்திரம். இது மிக மிக சிறந்த கிருமி நாசினி என்று விஞ்ஞானபூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டு உள்ளது. 5ம் சேர்வதுதான் பஞ்சகவ்யம். இப்படி அலுவலகங்கள், கடைகள் போன்ற இடங்களிலெல்லாம் மாவிலைகளை கொண்டு இந்த அரிய தீர்த்தத்தை தெளித்து வந்தால் பலவிதமான தோஷங்களுக்கும் கண் திருஷ்டி, பொறாமை, பகைமைகளுக்கும் மிக மிக எளிமையான முறையில் நீங்கள் தீர்வை கண்டிடலாம். கோமுக தீர்த்த தீவினைகளை போக்கும் கோமுக தீர்த்தம் என்றால் மூலஸ்தான சிவமூர்த்தி அல்லது பெருமாள் மூர்த்தி
சன்னதியில் பெறப்படுவது மட்டும் அல்ல. ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்தி, நவகிரகங்கள், முருகப்பெருமான், பிள்ளையார் என எந்த இறை சன்னதியிலிருந்தும் நீங்கள் இப்படி கோமுக தீர்த்தத்தை பெற்று வரலாம். இப்படி மூலமூர்த்திகளிடமிருந்து பெறுகின்ற கோமுக தீர்த்தத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. கோமுக தீர்த்தத்தை வைத்திருப்பதற்காக ஒரு விசேஷமான வெள்ளி பாத்திரத்தையோ அல்லது அவரவர் வசதிக்கேற்ப மண் கலயமோ புதிய கண்ணாடி பாட்டிலையோ வைத்திருப்பது நல்லது. அதனுடைய சக்தி குறைவதற்கு அதற்கு முன்னதாகவே உடனடியாக இல்லம் முழுவதும் மாவிலைகளை கொண்டோ அல்லது தர்பையாலோ முதலில் குடும்பத்தில் உள்ளவர்களின் மீது தெளித்து புரோக்ஷனம் செய்து, அப்படி பிறகு இல்லம் எங்கும் வீடு முழுவதும் தெளித்திட வேண்டும். திருச்சி அருகே திருமழப்பாடி, திருவண்ணாமலை அருகே உள்ள ரிஷிவந்தியம் சிவாலயங்களில் 4 நந்திகளுக்கும் இடையே அமைந்துள்ள கோமுகம் மிக மிக சக்தி வாய்ந்த ரிஷபாயன கோமுகம் இருக்கிறது. இப்படி நந்தி லோகங்களுடன் நேரடி தொடர்பு கொண்ட மிகுந்த தெய்வீக சக்தி நிறைந்த கோமுகங்கள் இவை. இப்படி திருமழப்பாடி கோமுக தீர்த்தமானது பிரிந்த தம்பதியினரை உடனடியாக இணைய செய்கின்ற நல்ல பலன்களை தரும். ரிஷிவந்தியம் கோமுக பூஜையானது நல்ல குழந்தை பாக்கியம், சந்தான பிராப்தியை தரும். இப்படி கோமுகங்களை நன்றாக நீர் விட்டு கழுவி சுத்தம் செய்து விபூதி, மஞ்சள், சந்தனம், குங்குமம் விட்டு தூபமிட்டு வலம் வந்து வணங்கிடுக. இதுவும் பெறுவதற்கரிய நல்ல இறை திருப்பணி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய பூஜையினுடைய மகத்துவம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி கோமுக தீர்த்தத்தை உங்களுடைய வாகனங்கள், காரு, ஸ்கூட்ரு, இப்படி எத்தனையோ வைத்து கொண்டிருக்கிறது. அலுவலகங்கள், கார் ஷெட், நிலம், ஃபேக்டரி, தொழிற்சாலை என அனைத்து இடங்களிலும் அப்படியே தெளித்து இட்டு வர வேண்டும். தீவினைகளையும் தோஷங்களையும் சாபங்களையும் நாசம் செய்யும் அற்புதமான இறை தீர்த்தம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை நாம் சொல்ல போனால் எதிர்காலத்திலே ஒரு வியாபாரமாக மாற்றி விடுவார்கள். அதில் எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் உங்கள் இல்லத்தில் தீர்த்த பிரசாதத்திற்கு என விசேஷமான சூறைக்குடுவையை வைத்திருங்கள். இதில் பலவிதமான கோயில் தீர்த்தங்கள், புனிதமான கடல் தீர்த்தங்கள், கோமுக தீர்த்தம், பஞ்சகவியம் போன்ற முக்கியமான இறை பிரசாதமும் கலந்து இருக்கட்டும். கோமுக தீர்த்த பூஜையும் எளிய தெய்வீகமயமான தோஷ நிவர்த்தியை தரும். அப்படிப்பட்ட வழிபாடு தான் இந்த கோமுக தீர்த்தம். இதில் உங்களுக்கு என்ன செலவாக போகுதுன்னு யோசனை பண்ணுறீங்க. இதனை எடுத்து உரைப்பதற்கு ஒரு சத்குரு இல்லையாதலின் இதனை அறியாது நீங்கள் பலவிதமான துன்பங்களுக்கும் ஆளாகி இருக்கலாம். எனவே இனியேனும் இல்லந்தோறும் இந்த கோமுக தீர்த்தம் பிரசாதமானது நிறைந்திருக்கட்டும். நீங்கள் சந்தோஷமாகவும், வெற்றிக்கு மேல் வெற்றி, சந்தோஷத்திற்கு மேல் சந்தோஷம், அளவற்ற செல்வம் இவையெல்லாம் கொடுக்கும் கோமுக தீர்த்தத்தையும் நீங்கள் வீட்டில் இன்றிலிருந்தே பிடித்து வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.